ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துட்டு பெரும்பான்மையான மக்களுக்கு பெரிய சுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து எங்களுடைய வியாபாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நாங்க அதிகப்படியான பணத்தை செலவழிக்க வேண்டியதா இருக்கு, ஜிஎஸ்டின்ற ஒரு டாக்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டின்ற விஷயத்தினால உண்மையிலே யார் அதிகமா பாதிக்கப்படுறா? வியாபாரிங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்களா, இல்ல சாதாரண மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்களா அப்படின்றத வந்துட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப வந்துட்டு ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடையில எப்படி அப்ளை ஆகுது, வியாபாரிகள் அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் சாதாரண மக்கள் கிட்ட அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது இப்ப பிரபலமா இந்தியாவில் வந்துட்டு எல்லா பகுதியிலும் இருக்கு. எல்லா பொருட்களுக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு. அதாவது பொருட்கள் அப்படின்றத தாண்டி சேவைத்துறை எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலயுமே ஜிஎஸ்டி இருக்கு. டாக்ஸ் இல்லாத இடமே இல்லை. அப்ப இது எப்படி வியாபாரத்தை முதல்ல பாதிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஜிஎஸ்டின்றது ஒரு வியாபாரியா இருக்கும்போது எப்ப ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்ப அதை வந்துட்டு ஃபில் பண்ணணும், அதாவது இந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், அதெல்லாம் எப்ப பாத்தீங்கன்னா யார் ஒருத்தங்க ஆஃப்லைன்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, அதாவது நார்மலா ஒரு கடை போட்டுட்டு மக்கள் வந்துட்டு ட்ரெடிஷ்னலா அந்த கடையில வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க 20 லட்சம் ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் பண்றாங்க. நல்ல ஒரு வார்த்தையை கேட்டுக்குங்க, ஒரு வருஷத்துக்குள்ள 365 நாளைக்குள்ள அதாவது 20 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு ஃபைல் பண்ணணும், அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுவே நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்டார்டிங்கே நீங்க என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஜிஎஸ்டி போட்டு தான் ப்ராடக்ட்ஸை விற்க வேண்டியவே இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, ஆஃப்லைன்ல நீங்க பண்றீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணணும். இதுல ஒரு சில விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இது மாறும். நம்ம தமிழ்நாட்டுல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்துட்டு இருக்கு நடைமுறையில. அப்ப பாத்துக்கோங்க, இதை வந்துட்டு நான் இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா, இந்த ஜிஎஸ்டி எப்படி வந்துட்டு ஒரு வியாபாரியோட வியாபாரத்தை பாதிக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளோடவே சொல்லுவோமே, ஒரு ப்ராடக்ட்டை ஒரு 200 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. அந்த 200 ரூபாயில அவருடைய லாபம் அப்படின்றது வந்துட்டு லாபம்ன்றதை தாண்டி அவருடைய கூலி அப்படின்றத கூட வைக்கலாம். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% 20 ரூபாய் அப்படின்றத வச்சுக்கிறாரு. இதை எக்ஸாம்பிளோட இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சாப்பாடு விற்கிறவர், ஒரு பிரியாணி ஷாப்னு கூட வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக உங்களுக்கு என்ன இது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு ஒரு நாளைக்கு தினமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50 பார்சல் விற்கிறாங்க. ஒரு பார்சல் ஒரு 200 ரூபான்னு வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா 50 பார்சல் விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு அவங்களால 1500 விற்க முடியும். நம்ம ரவுண்ட் ஃபிகராக வரணுன்றதுக்காக 1000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அப்போ 1000 குவான்டிட்டினா என்ன ஆகி போச்சு, ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்க வந்துட்டு இது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கடையோட டேர்ன் ஓவராக இருக்குது. அதுல இருந்து அவங்களுடைய அந்த வேலை செஞ்சதுக்கான அவங்களுடைய கூலி அப்படின்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுதான் அந்த 200 ரூபாய் அப்படின்ற விலை வந்துட்டு வருது. அப்ப அதுல அவங்களுக்கு வரக்கூடியது எவ்வளவு வரும், ஒரு 20,000 ரூபாய் வந்துட்டு அவங்க சம்பளமா எடுத்துப்பாங்க. இந்த டேர்ன் ஓவரை அப்படியே ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 24 லட்சம் வரும். நம்ம அந்த 4 லட்சத்தையும் தூக்கி, ஏன்னா எல்லா நாளுமே நல்ல வியாபாரம் ஆகும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆவரேஜ் பண்றப்போ ஒரு 20 லட்சத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும், அரசாங்கம் சொல்ற விதிமுறை படி பாத்தீங்கன்னா இவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து இவங்க என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி இவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு பே பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்றது ஒரு தினம் ஒரு 50 பார்சல் விற்கிறது அப்படின்னா எவ்வளோ சின்ன கடையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நார்மலா தள்ளி வண்டியில வச்சுட்டு போறவங்க கூட ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 100 பிளேட்டு ஒரு 50 பிளேட்டு 100 பிளேட்டுன்னு விற்பாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் சின்னதா ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாங்கன்னா இப்ப அடுத்து எப்படி பாதிக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட ஆவரேஜா அரசாங்கம் வந்துட்டு பொதுவா பெரும்பான்மையான பொருட்களுக்கு 12ல இருந்து 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்ப 18% வந்துட்டு இப்ப ஜிஎஸ்டி போடுறாங்க இந்த ஃபுட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 200 ரூபாய் பொருளுக்கு பாத்தீங்கன்னா 18% 36 ரூபாய். இப்ப இந்த 36 ரூபாய் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இது இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு 18% வச்சோம்னா 3,60,000 ரூபாய். அவங்க எடுக்கிற கூலின்ற பேர்ல அவங்க எடுக்கிறதே வெறும் 10% தான். 2 லட்சம் ரூபாய் தான் எடுக்கிறாங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 2 லட்சம் தான் அவங்களுடைய சம்பளமாவே எடுக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 3,60,000. அவங்களுடைய பணத்துல இருந்து கண்டிப்பா
யாராலுமே வந்துட்டு இந்த டேக்ஸை பே பண்ண முடியாது. அப்ப அந்த டேக்ஸை யார் தலையில கொண்டு வந்து வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய தலையில தான் வைப்பாங்க. அப்ப அந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறவர் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்துல மக்கள் கிட்ட தான் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுவார். அந்த 200 வாசல இது வரைக்கும் 200 சாப்பாடு வித்தவர் இப்ப அரசாங்கத்துக்கு 18% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 236 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்ணுவாருன்னா மக்கள் கிட்ட இருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி விற்பாரு. இதனால என்ன ஆகும்னா, அது வரைக்கும் 200 சேல் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு 236 சேல் பண்றப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கறத நிறுத்துவாங்க. அவருடைய வியாபாரம் பெருசா பாதிக்கப்படும். அடுத்து அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாத வேற ஒரு சில கடைகளை நோக்கி, சின்ன கடைகளை நோக்கி மூவ் ஆவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு ஒரு வியாபாரியோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நம்ம செய்யறது சின்ன பிசினஸா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிசினஸ்ல அதுல இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கூலி லாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சின்னதா இருக்கு. ஆனா அவங்க பே பண்ணக்கூடிய டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய டேக்ஸ்ன்றது வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்ப அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன வியாபாரிகளோட வியாபாரத்தை பெருசா அஃபெக்ட் பண்ணுது. நீங்க நினைச்சுக்கலாம், 20 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்றவரு என்ன பிச்சைக்காரரா இருக்க போறாரா, ஏழையா இருக்க போறாரா? அவங்க பாத்துக்கோங்க, தினமும் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பணத்தை வச்சுதான் பொருட்களை வாங்குறாங்க, சமைக்கிறாங்க, விற்கிறாங்க. ஓகேவா? இதையேதான் ரொட்டேஷனா மாசம் ஃபுல்லா பண்றாங்க. அந்த 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் பணத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க செஞ்ச அந்த வேலைக்கு கூலியா அந்த பணம் வருது. ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பணத்தை வச்சுதான் ரொட்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வியாபாரிங்க கிட்ட போயிட்டு நீ டேக்ஸ் பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து டேக்ஸை வாங்குறது மூலியமா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குன்னு வேலை செஞ்சதுக்கு எடுக்கிறாங்க பாருங்க சம்பளம், அதை காட்டிலுமே டேக்ஸ் ரொம்ப ஹெவியா போயிடுது. இந்த மாதிரி சின்ன வியாபாரிங்க வந்துட்டு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்களுக்குலாம் சில டைம் ஆன்லைன்ல தான் எல்லா டிரான்சாக்ஷனும் இன்னைக்கு நடக்குதா, எங்க பார்த்தாலும் நீங்க வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்னு வந்தனால அக்கௌண்ட்ல இந்த பணம் ரொட்டேஷன் ஆயிடுது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அமௌண்ட். ஆனா அவனுக்கு வந்த சம்பளம், அவனுக்கு வந்து கூலின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும், ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். ஆனா ரொட்டேஷன் பெரிய தொகை வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்ல ரொட்டேஷன் ஆயிடுச்சு, வந்து போயிருக்கு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி பில் லட்சக்கணக்கில் போட்டுருவாங்க. இதனால சின்ன வியாபாரிகள் வந்துட்டு பெருசா அஃபெக்ட் ஆகுறாங்க. அடுத்து மக்கள், அவன் டேக்ஸ் கட்டவே ஆகணும், வேற வழியே இல்லை, ஜிஎஸ்டி எடுத்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தா அந்த டேக்ஸ் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க? மக்கள் கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு டேக்ஸ் இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஹெவியா டேக்ஸ் போய்கிட்டே இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் நான் வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு கிளியரா மக்கள் வந்துட்டு எப்படி டேக்ஸுக்கு டேக்ஸ் பே பண்றாங்க, எப்படி ஒரு பொருளுக்கு வந்துட்டு 2 தடவை 3 தடவை ரிப்பீட்டடா டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இன்னொரு வீடியோல நான் கிளியரா சொல்றேன். ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக்கா போகும். நான் இன்னைக்கு பெருசா பாத்தீங்கன்னா நீட்டா வந்துட்டு வியாபாரிகளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதுவும் சின்ன சின்ன வியாபாரிகளை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அடுத்த ஏரியால பாத்தீங்கன்னா மக்களை எப்படி பாதிக்க போகுது அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி நம்ம இன்னும் கிளியரா பார்ப்போம். அப்ப பாத்துக்கோங்க, இந்த ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கூட என்னால வந்துட்டு ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிச்சு நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு கூட நான் என்ன பண்ணலாம்னா கடுமையா உழைச்சி ரிப்பீட்டடா என்ன பண்ணலாம்னா நிறைய வியாபாரத்தை, அதாவது இந்த 20,000 ரூபாய் வந்துட்டு ஒரு 10 தடவை என் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து ரொட்டேஷன் ஆச்சுன்னா, நான் 20,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன டிஃபன் கடை ஆரம்பிக்கிறேன், வர பேமெண்ட் எல்லாமே எனக்கு ஆன்லைன்ல தான் வருது. இன்னைக்கு எல்லாமே அப்படிதானே இருக்கு, எல்லா பணமும் ஆன்லைன்ல தான் வருது. அப்ப இந்த 20,000 ரூபாய் 10 தடவை ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? என் அக்கௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் ஆயிடும் மாசத்துக்கு. ஆனா அதுல இருந்து எனக்கு வரக்கூடிய லாபம், என்னுடைய நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் 20,000க்கு. அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் ரொட்டேஷன் ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் நான் செஞ்ச வேலைக்கே நான் சம்பளமா எடுத்துப்பேன் கூலியா. அப்ப என்கிட்ட வந்துட்டு திடீர்னு லட்சக்கணக்கில் ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடும், அசால்ட்டா 20 லட்சம் 24 லட்சம் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து வெளியில போன மாதிரி அந்த ரொட்டேஷன் ஆன மாதிரி கணக்காயிடும். அப்ப நீ ஜிஎஸ்டி கட்டுப்பா, 3 லட்சம் ரூபாய் கட்டு, 3.5 லட்சம் ரூபாய் கட்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னா சாதாரண வியாபாரிங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க பயங்கரமா. இந்த விஷயத்தெல்லாம் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கான சொல்யூஷனை அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 20 லட்சம் ரூபான்ற லிமிட்டை வந்துட்டு கொஞ்சம் உயர்த்தி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் பாத்தீங்கன்னா இந்த 20 லட்சம் ரூபான்ற லிமிட்டை உயர்த்தி 50 லட்சம் ரூபாய் வைக்கணும். நீங்க 1 கோடி ரூபாயா உயர்த்தினாலும் தப்பு கிடையாது. அதை பார்த்துக்கோங்க, இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு அரசாங்கம் இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். என்னன்னு வச்சுங்களேன், ரொட்டேஷன் ஆகுதுன்ற பணத்துக்காக உண்மையிலே பெரிய பிசினஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பணமே கூட
10 தடவை 20 தடவை ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ள திருப்பி திருப்பி வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு அது பெருசாக தான் தெரியும். ஆனா அங்க நடக்கக்கூடிய பிசினஸ்ன்றது ஆக்சுவல் பிசினஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன பிசினஸ் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதனால தான் ஆன்லைன்ல வராமையே எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கூட ஒரு சில இடத்துல போனீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்துல ஏதாவது கருத்து மாறுபாடு இருந்தா மறக்காம வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது என்னோட ஒப்பீனியன். ஒரு ஸ்மால் பிசினஸ் இருக்கு, அது ஒரு சின்ன தொகையில ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 4 தடவை ரொட்டேஷன் ஆகுதுன்றதுக்காக நீங்க ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க ஒரு வேலை வந்துட்டு அது என்னது ஐடி கூட ஓகேங்க, இந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொல்லி அதிகமாக டேக்ஸ் பே பண்ண சொல்லி அது மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ண சொல்லி அவங்க வியாபாரமும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு கடைக்கான ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாமல் இருக்கான், அவனால ஒரு குறிப்பிட்ட ரேட்டு கொடுக்க முடியும். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க அதிகமான டேக்ஸை மக்கள் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவங்களோட வியாபாரத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே அரசாங்கம் திருப்பி ஒரு தடவை கன்சிடர் பண்ணணும். இதில் லிமிட்டுங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இதை பற்றியே உங்களுடைய ஒப்பீனியனும் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா பை பை, see you.